அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ள விஷயங்க. கண்டிப்பாக இதை மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். ₹1 கூட செலவு கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய கடைசி பிரதோஷங்க. ரொம்பவும் மகத்துவமான பிரதோஷம் கூட சொல்லலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை இந்த முறையில் வழிபடும்போது நிச்சயமாக நம் கேட்கும் வரங்களை கண்டிப்பாக தருவாங்கங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் குழந்தைகள் நம் பேச்சை கேட்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே தலையை சுற்றி இந்த ஒரு பொருளை நீங்கள் வெளியில் போடும்போது உங்களை பிடித்திருந்த கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், வேறு ஏதாவது ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும் அதுவுமே இருந்த இடம் தெரியாமல் போகும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைய பதிவில் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வருடத்துடைய கடைசி பிரதோஷங்க. இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது. ரொம்பவும் அரிதான ஒரு பிரதோஷம்னு சொல்லப்படுது. இன்று பிரதோஷத்தோடு சேர்ந்து கிருத்திகையும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப அற்புத பலனை இது கொடுக்குங்க. இந்த பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 4 to 6, அதே நேரத்தில் ராகு காலமும் வருது. இந்த ரெண்டும் சேர்ந்து வர இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை இந்த முறையில் வழிபடும்போது உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி, நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், கர்ம வினைகள், பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்று உங்களுக்கு 21 வில்வ இலை கிடைச்சிதுன்னா சிவபெருமானுக்கு வில்வ இலையை சிவபெருமானுடைய கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் சரிங்க, 21 வில்வ இலையை நீங்கள் கோவிலில் நீங்கள் தானமாக, அதாவது கோவிலில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பொருட்களை சேர்த்து கொடுக்கும்போது சிவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் நீங்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தனம். இந்த சந்தனம் உங்களால் ஒரு ₹10 வாங்க முடிஞ்சாலுமே சந்தனம் சிவபெருமானுக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு பொருள். அதனால் இன்றைய தினத்தில் சந்தனத்தை ஒரு ₹10 வாங்கி சிவபெருமான் கோவிலில் நீங்கள் அபிஷேகத்துக்காக கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட பலன் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அது கூடவே உங்களால் முடிஞ்சதுன்னா பால், சந்தனம், தேன், வெல்லம் இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் சிவபெருமானுடைய ஃபோட்டோ வச்சுருந்தாலும் இல்லை சிவலிங்கம் வச்சுருந்தாலும் இன்றைக்கி கரும்பு சாறு கொண்டு நீங்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரக்களை சிவபெருமான் மனம் குளிர்ந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு இன்றைக்கி கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணுங்கள். சிவனுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு சந்தனத்தால் அலங்காரம் பண்ணி வில்வ இலை மாலை சாற்றி வழிபடுங்க. அதே போல் லிங்கத்துக்குமே சந்தன அபிஷேகம் பண்ணி 21 வில்வ இலையால் சிவனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் கேட்ட வரங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக கரும்பு சாறே வைக்கலாம், இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக இன்றைக்கி வைக்கும்போது இந்த நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல வேலை கிடைக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். நீங்கள் நினைத்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் மன மகிழ்ச்சியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரதோஷம் வந்திருக்கிறதுனால சூரிய பகவானுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும். சூரிய பகவானையும் இன்று மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் வீட்லேயும் சரிங்க, வீட்லேயுமே இந்த தீபத்தை ஏற்றலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான ஆலயம் இருந்துச்சுன்னா அங்கேயுமே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா ஒரு வாழையில எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தாம்பலத்தட்டு இருந்தாலுமே அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கைப்பிடி அளவு கோதுமையை 2 இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமான அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றணும். பழைய அகல் விளக்கை எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு முறை மண் விளக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அதோட பவர் அதோட முடிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாலும் அதோடைய பலன் நமக்கு கிடைக்காது. நிறைய பேர் தெரியாமல் ஏற்றின விளக்கிலே ஏற்றிட்டே இருக்கிறீங்க.
அதாவது பித்தளை விளக்கில் ஏற்றலாம், மண் அகல் விளக்கில் ஒரு முறை தான் ஏற்றணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு இந்த கோதுமையை நீங்கள் பரப்பி வச்சுருக்கீங்க பாருங்கள் 2 இடத்துல, அது 2த்து மேலேயும் இந்த அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. நெய் வாங்க வசதி இல்லாதவங்க இழுப்பெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இழுப்பெண்ணையும் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 தீபத்தையும் ஏற்றுங்க. அடுத்தது உங்களுக்கு கோதுமை கிடைக்கல, வில்வ இலை கிடச்சிதுன்னா கோதுமைக்கு பதிலாக 2 இடத்துலையுமே வில்வ இலை வச்சு அதுக்கு மேலே 2 அகல் விளக்கு வச்சு நீங்கள் நெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபமாக ஏற்றி வழிபடும்போது நீங்கள் கேட்ட வரங்களை கேட்டபடியே சிவபெருமான் நமக்கு கொடுப்பாங்க. இதே முறையில் தான் கோவில்லையுமே சிவபெருமான் கோவிலில் கூட இதே போல் வில்வ இலையிலையும் இந்த தீபத்தை ஏற்றலாம், இல்லைன்னா கோதுமையிலையும் நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். அதே போல் நந்தி பகவான் இருக்கிறாங்க பாருங்கள், அங்கேயுமே நந்தி பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக பச்சரிசியில் வெல்லம் கலந்து நந்தி பகவான் கிட்ட வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடும்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவே இருக்காதுங்க. நிம்மதியாக மகிழ்ச்சியாக நம்மளுடைய தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி சுபிக்ஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இன்று இரவு 12 மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு கோதுமையால் ஆன உணவுப் பொருட்களை நீங்கள் உணவாக கொடுக்கணும். சப்பாத்தியில் கொஞ்சம் வெல்லம் கலந்து கொடுங்க, இல்லை கோதுமை தோசை கூட சுட்டு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை கோதுமை மாவில் வெல்லம் கலந்து அதை நீங்கள் சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். சப்பாத்தியாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூடவே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு வெண்கடுகு எடுத்துக்கோங்க. வெண்கடுகு கிடைக்காத பட்சத்தில் தான் கருப்பு கடுகு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கல்லுப்பு வச்சுக்கோங்க. 9 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க இதெல்லாம் கையில் வச்சுட்டு எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு 11 முறை இடதுபுறமாக சுற்றுங்க. இடதுபுறமாக சுற்றும்போது ஓம் நம சிவாய நம சிவாய நம ஓன் கூட சொல்லலாம், இல்லைனா வராகி எண்ணெயோடைய மந்திரங்கள் சொல்லலாம். நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த திஷ்டியை ஒரு 11 முறை இடதுபுறமாக சுற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் உங்கள் வீட்டையுமே 11 முறை இடதுபுறமாக சுற்றிட்டு உங்களையுமே யார் திஷ்டி சுற்றுறீங்களோ அவங்களுமே உங்களை 11 முறை இடதுபுறமாக சுற்றிட்டு நீங்கள் கையில் வச்சிருக்கிற பொருளில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இல்லை சாதா கற்பூரம் சேர்த்து அதை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் எரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கை கால் முகம் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்களை பிடித்திருந்த அனைத்து கெட்ட சக்திகள், பில்லி, சூனியம், ஏவல் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கும். அதனால் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி.